வணக்கம். முருகனை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அவர் ஒரு சித்தர். சிவன் 20,000 வருடங்களுக்கு முதல் வாழ்ந்த சித்தர். நம்ம சிவனை பத்தி போன காணொளியில பார்த்தோம். முருகன் வந்து ஒரு 10,000 வருடங்களுக்கு முதல் வாழ்ந்த சித்தர். அவர் வந்து சிவபெருமானுக்கு அடுத்து வாழ்ந்த சித்தர். இலங்கை என்றது வந்து ஒரு மலை பிரதேசத்தோட சேர்ந்த ஒரு ஒரு உயர்ந்த இடம். இது வந்து பெரிய ஒரு நிலப்பரப்போட தொடர்பா இருந்துச்சு, தொடர்புபடுத்தப்பட்டிருந்துச்சு. அதை குமரிக்கண்டம் சொல்லுவாங்க. அதை நாவலன் தீவுன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்றது லெமுரியா கான்டினென்ட், குமரிக்கண்டம், குமரி அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து ஆழி பேரலைகள் வரும். அதை நீரூழி என்று சொல்லுவாங்க, டிலியூச் என்று சொல்லுவாங்க. பிறகு அது ஜப்பானால சுனாமி என்று அழைக்கப்பட்டதால சுனாமி என்றதா பிரபல்யம் அடைஞ்சிச்சு. நீரூழி என்றது பிரபல்யம் அடையல. அப்புறம் பெரிய ஒரு நீரூழி வந்து அங்க இருக்கிற நிறைய மக்கள் தொகை வந்து அழிக்கப்பட்டுச்சு அந்த நீரூழியால. இலங்கை என்பது வந்து மலைப்பிரதேசம், உயர்ந்த மலைப்பிரதேசத்தை சேர்ந்த இடமன்றதால அந்த இலங்கை நிலப்பரப்பு மட்டும் மிஞ்சிச்சு, மற்ற இந்தியாவும் மிஞ்சிச்சு, மற்ற அவ்வளவும் நீருக்குள்ள சப்மர்ஜ் ஆயிட்டு, நீருக்குள்ள மூழ்கிட்டு. அப்ப அந்த இலங்கையில வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சனத்தொகை தான் மிஞ்சி இருந்துச்சு, மற்ற நிறைய பேர் செத்துட்டாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு ஆளுமை தான் முருகன். அவருக்கு இருந்த 3 கடமைப்பாடுன்னு சொன்னா, தண்ட இழந்த இனத்தை வந்து பெருக்கணும் முதலாவது. ரெண்டாவது, இடிமின்னல் இயற்கையால இவங்க அழிக்கப்படுறாங்க, மற்றது கொடிய மிருகங்களால அழிக்கப்படுறாங்க, இதை தடுக்கணும். மூன்றாவது என்னன்னு சொன்னா, இவங்க காட்டுக்குள்ள உணவு தேடி அலையறதாலதான் இவங்க மிருகங்களால தாக்கப்பட்டு அழிகிறாங்க. அப்ப இவங்களுக்கு உணவை ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சோம்னு சொன்னா, அவங்க வீணா காட்டுக்குள்ள உணவு தேடி அலைய தேவையில்லை. அப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு நிலைச்ச ஒரு உணவு பெறக்கூடிய ஒரு வழியா ஏற்படுத்தணும். இந்த 3 கடமைப்பாடும் அவருக்கு இருந்துச்சு. அப்ப முதலாவது கடமைப்பாடு அவரு இனத்தை பெருக்கணும். அப்ப இதுக்கு சிவபெருமான், நம்ம போன காணொலியில பார்த்தோம், சிவபெருமான் வந்து பிறப்பு தத்துவத்தை ஒரு தத்துவார்த்த உருவத்தை வச்சு விளங்கப்படுது. அந்நேரம் படைப்பு எப்படி நடக்குது, உயிர்கள் எப்படி படைக்கப்படுது கடவுளாலன்றது பெரிய ஒரு தேடலா இருந்துச்சு. இப்ப அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல பெரிய ஒரு தேடல் இருந்துச்சு. அதை சிவன் ஞானத்தால் அறிஞ்சு அதை ஒரு சிவலிங்கம் என்ற ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சேர்ற ஒரு இடத்துலதான் உயிர் உருவாகுதுன்றதை விளங்கப்படுத்தினாரு. ஏதாவது ஒரு மேலோட்டமா விளங்கப்படுத்தி போயிட்டாரு. முருகன் ஒரு படி மேல போய் ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சேர்ந்தாலும் என்ன நடக்குது அதுக்கு மேல என்றதை அழகா விளங்கப்படுத்தினார். எப்படின்னு சொன்னா, அந்த பிறப்புன்றது, ஒவ்வொரு பிறப்புன்றது வந்து நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இப்ப நீங்க நினைக்கலாம் நம்ம தோத்து போறோம் என்று. தோக்கல நீங்க. ஒவ்வொரு ஆளும் வெற்றி பெற்றார்கள். ஒவ்வொரு ஆளும் பிறப்புல வெற்றி பெற்றார்கள். அது கோடிக்கணக்கான நாட்களோட போட்டி போட்டு வெற்றி பெற்றார்கள். அது சொல்றேன் நான், மிகவும் சுவாரஸ்யமாக்கி பாருங்க. அப்படின்னு சொன்னா, ஒரு யோனிக்குள்ள, அதாவது வஜைனாக்குள்ள 20 தொடக்கம் 30 கோடி விந்தணுக்கள் போகும். சரியா? அப்ப விந்தணுக்கள் 20 தொடக்கம் 30 கோடி விந்தணுக்கள் போகும். போனா அந்த வஜைனாக்குள்ள, யோனிக்குள்ள இருக்கிற அசிடிட்டியால ஒரு பல மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் அழிஞ்சிரும். அதுல எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அது அப்படியே நீந்தி போகும். திரும்ப நீந்தி போய் சர்விக்கல் மியூக்கஸ் சொல்லி, கருப்பை வாயில வந்து, சர்விக்ஸ்ல வந்து சர்விக்கல் மியூக்கஸ் சொல்லி ஒரு சளியம் இருக்குது. அதை கடக்கிறது மிகப்பெரிய கடினம். அப்ப முதலாவது அந்த அசிடிட்டியை தாண்டி ஸ்ட்ராங்கா வாரது, வெற்றி பெற்று வாரது தான் இந்த சர்விக்கல் மியூக்கஸா கடக்கும். அதுலேயும் கடக்கக்கூடியது மிகவும் குறைவு. பல லட்சமானது வந்து அழிஞ்சிடும். கோடியிலிருந்து லட்சங்கள் கொண்ட விந்தணுக்கள் தான் அந்த சர்விக்கல் மியூக்கஸை கடந்து வரும். அதுக்கு பிறகு அது நீந்தி போகும். நீந்தி போகும்போது கருப்பை அடைஞ்சிருந்தது, யூட்ரஸ் அடைஞ்சிடும். யூட்ரஸுக்குள்ள பெண்ல நோய் எதிர்ப்பு சக்தி என்ன நினைக்கும் சொன்னா, இது ஒரு ஃபொரின் செல் சொன்னா வைரஸ், ஃபங்கஸ், பாக்டீரியா அப்படி நினைச்சு, இது நோய் கிருமின்னு நினைச்சு அலைக டபிள்யூபிசிகள், குறிப்பா நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ் சொல்லி அந்த அந்த ப்ரொசஸர் சொல்ற வந்து ஃபெகோசைட்டோசிஸ் சொல்ற. இதென்னையும் சொன்னா நிறைய விந்தணுக்களை விழுங்கிரும், நோய் கிருமிகள் சரி விழுங்கிரும். இதுல சிலது தப்பி மேற்கொண்டு நீந்தி கொண்டு போகும். மேற்கொண்டு நீந்தி கொண்டு போறது என்ன சொன்னா, இப்ப கருப்பைக்குள்ள வந்துட்டு, கருப்பைக்குள்ள வந்தா 2 ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்றேன், 2 டியூப் இருக்கும். அதுல வந்து ஒரு டியூப்ல தான் முட்டை இருக்கும், கருமுட்டை இருக்கும். இன்னொரு டியூப் எம்டியா இருக்கும். அப்ப வார அந்த விந்தணுக்கள் என்ன 2ஆ பிரிஞ்சு இந்த குழாய் பக்கம் சில 100 விந்தணுக்கள் போகும், இந்த குழாய் பக்கம் சில 100, கோடியிலிருந்து மில்லியன் லட்சங்களாகி பிறகு 1000 ஆகி பிறகு 100 விந்தணுக்கள் என்ன, இதுல சிலது போயிடும், இதுல சிலது போயிடும். அப்ப இந்த பக்கம் போனது என்னன்னா அங்கே போய் இறந்துடும், அங்க முட்டை இல்லை. இந்த பக்கம் போன 100 தொடக்கம் 500 விந்தணுக்கள்ல என்ன முட்டையை குத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்க.
ஆனா அந்த முட்டையை சுத்தி 2 தடுப்பு வளையங்கள் இருக்கு. அந்த 2 தடுப்பு வளையங்களை சொல்ற கொரோனா ரேடியேட்டா அண்ட் ஜோனா பெலிசுடான்னு சொல்ற அந்த 2 தடுப்பு வளையத்தையும் எவர் உடைச்சு உள்ள போறாரோ அவர் தான் அந்த முட்டையை குத்தலாம். அப்ப எல்லா விந்தணுக்களும் என்ன சொன்னா போராடி கொண்டிருக்கும், குத்துறதுக்கு அந்த அந்த 2 தடுப்பையும் உடைக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கும். அவங்க சில என்சைமையும் வெளியிட்டு தான் போராடுவாங்க அதை வலிமையை குறைக்கிறதுக்கு. அதனை ஒரு விந்தணு உடைச்சு உள்ள போயிடும். உள்ள போனா முட்டையோட சேர்ந்து அதை என்ன பண்ணா ஒரு ஒரு வேதியியல் மாற்றத்தை உருவாக்கி அந்த வெளியில இருக்கிற ஜோனா பெலிசுடாவை ஸ்ட்ராங் பண்ணிடும். அப்ப மேற்கொண்டு இந்த விந்தணுவும் உள்ளுக்கு போகலாது. அதை சொல்ற பிளாக் டு பொலிஸ்பெர்மின்னு சொல்ற. பொலின்னு சொன்னா பல, ஸ்பெர்மின்னு சொன்னா விந்தணுக்கள். அப்ப மேற்கொண்டு விந்தணுக்கள் அந்த முட்டையை குத்தப்படான்னு சொல்றதுக்காக ஏற்படுற ஒரு ப்ரோசஸ். அந்த விந்தணு குத்தின விந்தணுல இருக்கிற 23 சோடி குரோமோசோமும் கருமுட்டையில் இருக்கிற 23 சோடி குரோமோசோமும் சேர்ந்து 46 குரோமோசோம் சேர்ந்து முதலாவது செல் உருவாகும். அதை ஷைகோட்டான்னு சொல்லுவாங்க. அந்த செல் தான் பிரிகை அடைஞ்சு குழந்தை உருவாகும். அப்ப பாருங்க, கோடிக்கணக்கான விந்தணுக்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு தடையா வெட்டி கடைசியா ஒரே ஒரு விந்தணு தான் நம்மளோட உயிர் உருவாக்கி. அப்ப பாருங்க, நம்மளோட ஒவ்வொரு ஆள்ற பிறப்பும் மிகப்பெரிய வெற்றி. இப்ப நம்ம எவருமே தோத்தாக்கள் இல்லை, நம்ம கோடிக்கணக்கான நாட்களோட போட்டி போட்டு வென்றாக்கள் நம்ம. அப்ப இத முருகன் என்ன ஞானத்தால அறிகிறாரு. அவங்க அந்த டைம்ல எந்த ஒரு நுணுக்கு காட்டியோ எந்த ஒரு மைக்ரோஸ்கோப்போ எந்த ஒரு நுண்பெருக்கியோ எதுவுமே இல்லாத காலத்துல விந்தணுவை வடிவமைச்சு அந்த விந்தணுற புரோட்டோடைப்பை உருவாக்கி அதுக்கு அந்த விந்தணு இவ்வளவு கோடிக்கணக்கான ஆக்களோட வெற்றி பெற்று வருதுன்றதை அறிஞ்சு அந்த விந்தணுற புரோட்டோடைப்புக்கு வச்ச பேர் வெற்றிவேல் வீரவேல். முருகண்ட வேலை பாருங்க, அப்படியே 100% விந்தணுட வடிவத்திலேயும் பாருங்க. அதுல விந்தணுட வடிவத்துல எக்ரோசோமல் வெசிக்கல்ன்றது இருக்குது, உள்ள இருக்கிற நீக்குது. அதுல பாருங்க மேற்கொண்டு அந்த அதுக்கு கீழே அந்த ஹெட்டுக்கு கீழே வரையா அது இருக்கும். அதை சொல்ற மைக்ரோகான்ட்ரியல் ஸ்பைரல் சொல்ற. அதை கொண்டு அவர் உருவாக்கிறது அந்த சின்ன விஷயத்தை நுணுக்கத்தை கூட அவர் விடல. அந்த வேல்ல மைக்ரோகான்ட்ரியல் ஸ்பைரல் கூட இருக்குது, டெய்ல் இருக்குது, பிளாஸ்மா மெம்பரைன் இருக்குது, எல்லாமே அப்படியே 100% ஸ்பெர்ம்டு ஒரு விந்து அணுட புரோட்டோடைப் தான் வேல். அதை வேலை உருவாக்கி அதுக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று பேரும் வச்சுக்காரு. அப்ப எப்படிப்பட்ட விஞ்ஞானியா இருப்பாருன்னு பாருங்க நீங்க. அப்ப அவர் இந்த தத்துவார்த்த உருவாக்கி அந்த புரோட்டோடைப் உருவாக்கி மக்களுக்கு விளங்கப்படுத்துறாரு, இதுதான் நடக்குது என்று அவரை மோட்டிவேட் பண்றாரு, இனத்தை பெருக்கணும் பண்றது முதலாவது. ரெண்டாவது என்ன செய்யறாருன்னு சொன்னா, மக்கள் ஒரு இடத்துல உணவை பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக விவசாயத்தை அறிமுகப்படுத்துறாரு. அவரை முதலாவது அறிமுகப்படுத்தின மரம் முருங்கை மரம். முருங்கை மரத்துல இன்னொரு விசேஷம் இருக்குதுன்னு சொன்னா, முருங்கை மரம் ஆண்மைத்தன்மை இழந்தாக்கள் மற்ற ஆண்களுக்குடைய ஹோர்மோன்கள் எல்லாம் சுரக்க வைக்கும். முருங்கைக்காய் முருங்கை இலை எல்லாம் ஆண்மைத்தன்மையை கூட்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இனம் பெருகும். அப்போ முருங்கையை முதலாவது அறிமுகப்படுத்துறாரு. ரெண்டாவது, அவர் முதல் பயிரிட்ட முருங்கையை அறிமுகப்படுத்த முதல் பயிரிட்ட பயிர் வட்டாளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு இந்தியாவில் சொல்லுவாங்க. நீங்க இப்ப கூகுள் எடுத்து எல்லாரும் தமிழ்ல டைப் பண்ணுங்க, நியூசிலாந்தில் சர்க்கரை வள்ளி கிழங்கின் பேர் என்று சொல்லி, பொலிசீனியாவில் சர்க்கரை வள்ளி கிழங்கின் பேர், அல்லது இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ இன் நியூசிலாந்து, வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ நேம் இன் பொலிசீனியா டைப் பண்ணி பாருங்க. பெரிய ஒரு அதிர்ச்சி. முருகனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. கதிர்வேலன், குமரன், கார்த்திகேயன், இப்படி பழைய பேர்களால முருகன் அழைக்கப்படுறாரு. அப்ப அவர் ஒரு பேர் குமரன். அப்ப நியூசிலாந்துல இந்த வள்ளிக்கிழங்கு சக்கர வள்ளிக்கிழங்கு அழைக்காங்க குமரா கிழங்கு. பொலிசீனியாவில் குமரா கிழங்கு, ஹூக் ஐலண்ட்ல குமரா கிழங்கு, ஈஸ்டர் ஐலண்ட்ல குமரா கிழங்கு, சமோயாவில் உமலா, குமரா மாய இருக்கும். தஹிட்டில உமரா. இப்படி முருகன் முதலாவது பயிரிட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு. அத முருகண்ட பேரை வச்சுக்கொண்டே பல நாடுகள்ல அழைக்காங்க. அது ஒரு ஆதாரம். மற்றது, முருகண்ட படத்தை எடுத்து கொண்டீங்கன்னா தேவையானதான் தான் அவர் மனைவி வள்ளி. அவருக்கு இரண்டாவது மனைவியா அந்த படத்துல சேர்த்துக்காங்க. என்னன்னு வரலாறு தக்க வைக்கணும் வள்ளிக்கிழங்க, அதாவது சக்கர வள்ளிக்கிழங்க அவர் பயிரிட்டார்ன்றத நிலைநிறுத்தணும் பண்றதுக்காக தான் வள்ளிய ஒரு மனைவியா சேர்த்திருக்காங்க. மற்றது ரெண்டாவது அவர் பயிரிட்ட பயிர் திணை, ஃபாக்ஸ்டெயில்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. திணை, நெற்கதிர், சோழன் கதிர், திணைக்கதிர்,
துறக்கன் கதிர் கதிர்ன்னு சொல்லுவாங்க. அந்த விளைச்சலுக்கு பேர் வந்து கதிர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப கதிர்வேலன் கதிர். இதை நீங்க இஸ்லாமியர்கள் மிகவும் நோட் பண்ண வேண்டிய விடயம் வந்து கதிர்வேலன் என்ற பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த விடயத்துல எப்படி கனெக்ட் ஆகிறத பார்ப்போம். அப்ப இவர் என்ன விவசாயத்தை அறிமுகப்படுத்துறாரு. நீங்க வெளியில உணவு தேடி அலைய தேவையில்லை. அலைஞ்சீங்கன்னா மிருகங்கள் கொடிய மிருகங்களால தாக்கப்படுவீங்க. நீங்க ஒரு இடத்துல விவசாயத்தை செஞ்சு உணவு எடுத்துக்கொள்ளலாம். அவர் இருக்கிற இடம் வந்து அப்படியே பச்சை பசையில் இருந்து மாறுது. பாருங்க, அவரோட கையில் இருக்கிற வேலுக்கும் வேளாண்மைக்கும் வேளாளருக்கும் வேளாண்மைக்கும் வேளாண்மை செய்கிறார்கள் வேளாளர்கள். மூணுக்கும் கனெக்ஷன் பாருங்க. வேல், வேளாண்மை, வேளாளர். அதனால அவரை விவசாய கடவுள் என்று சொல்றோம். நம்ம மூணாவது அவர் வந்து இந்த இவங்க ஒரு நாகரிகமான ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு. சரியா? அடுத்தது மிருகங்களாலையும் பாதுகாக்கப்படணும். அத நாகரிகமற்ற கூட்டம் வந்து இந்த உணவுகள் இவங்க செய்யற விளைச்சல்களை எடுத்து போயிடும். அவர் தற்காப்பு கலையை உருவாக்குறாரு. த காட் ஆஃப் போர்ன்னு சொன்னாலும் முருகன் தான். த காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, த காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், த காட் ஆஃப் போர். போர்க்கடவுள்னு சொல்லுவாங்க முருகனை. அப்ப அவரு போர்க்கலையையும் தற்காப்பு கலையையும் அறிமுகப்படுத்துறாரு. இப்படி முருகன் வந்து பெரிய ஒரு அறிஞர், அறிவாளி, தற்காப்பு கலையில சிறந்தவர். அவர் அந்த தூரத்தையும் அறிமுகப்படுத்துறாரு. அவர் பயன்படுத்துற மயில், அந்த மயில் என்ற பேர் தான் தூரத்துக்கு பயன்படுத்தப்படுது. 1 மைல் 2 மைல்னு சொல்லுவாங்க. இப்படி பல வகையான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினவர் தான் முருகன். பெரிய ஒரு அறிஞர், பெரிய ஒரு அறிவாளி.